ஷாሎም. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பவுல் இந்த வேத வசனத்தை சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் நான் மட்டும் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற, தேவனை நேசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், விசேஷமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலவிதமான காரியமும் நன்மையாய் நடக்கிறது, நடந்திருக்கிறது, நடக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்ற ஒரு நிச்சயத்தோடு அவர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் அநேக காரியங்களை அவர் கடந்து சென்றிருக்கிறார். அவர் இது தீமையாக இருக்குமோ என்று நினைத்த காரியங்கள், இது கசப்பாக இருக்குமோ, இது வலி நிறைந்ததாக இருக்குமோ, இது வேதனை நிறைந்ததாக இருக்குமோ என்று அவர் நினைக்கும் பொழுது அவைகளை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். அப்போ அவர் ஆணித்தரமாய் இந்த இடத்துல சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னன்னா, யார் ஒருத்தவங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, கொஞ்ச நாட்கள் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த தனிமை, ஏன் இந்த போராட்டம், ஒருவேளை கர்த்தர் எனக்கு இதெல்லாம் அனுமதிச்சாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நேசிக்கிற என்னுடைய பிள்ளைகள், என்கிட்ட அன்பாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வழிகளில் நடக்கிற என்னுடைய பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் அதை நன்மைக்காகவே செய்வேன். இல்லை, யோசிப்பை யோசித்து பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தார். அது கசப்பாக இருந்திருக்கும், அவருக்கு புரியல. ஆனால் அது நன்மையாய் தேவன் மாற்றினார், அரசனாய் மாற்றினார். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த இனத்தையும் குடும்பத்தையும் வீட்டையும் மக்களையும் எல்லாவற்றையும் இழக்கின்ற நிலைமை வந்துச்சு. அதுக்கு ஒருவேளை அவர் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த அனுபவத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இப்படியாக அநேகர், பவுல் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் நினைச்சிருக்கலாம் இது கசப்பான ஒரு அனுபவம் என்று. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக மாற்றின தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விதமான காரியத்தையும் சகலமும் அவர் நன்மைக்காய் மாற்றுகிறார். அந்த விசுவாசத்தோடு நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சாத்தானுடைய கிரியைகளை கொண்டு வந்தாலும் நீர் எல்லாவற்றையும் நன்மைக்காய் நீர் மாற்றுகிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து உம்மை மாத்திரம் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.